2005 ஏப்ரல் மாதம் 15 தேதி மட்டக்களப்பு எல்லையில் பொழுநறுவை மாவட்டத்தில் உள்ள அரண்களன்வில என்ற காட்டுப்பகுதியில் இருந்த கருணாநிதியினரின் முகாம் ஒன்று தாக்குதலுக்குள்ளானது. செருவில் பிரதேசத்திற்கும் மன்னம்பிட்டிக்கும் இடையில் உள்ள காட்டுப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அந்த முகாமில் தங்கியிருந்த 9 கருணா குழு உறுப்பினர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த தாக்குதலுக்கு யாருமே உரிமை கோரவில்லை. ஆனால் புலிகள் சார்பு ஊடகங்களில் அந்த முகாம் தாக்கப்பட்டதை தொடர்ந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகி இருந்தன. ஸ்ரீலங்கா காவல்துறை அந்த தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியிட்டிருந்தது. ஆனால் தமிழ் ஊடகங்களில் வெளியான அந்த தாக்குதல் தொடர்பான புகைப்படங்களில் 9 சடலங்கள் தெளிவாக காணப்பட்டன. அந்த தாக்குதலில் முக்கியமான ஒரு ரகசியம் வெளியாகி இருந்தது. அந்த முகாம் மீது தாக்குதல் நடத்திய புலிகள் கொல்லப்பட்டவர்களின் உடல்களை பரிசோதனை செய்தபோது அவர்களுக்கு பலத்த அதிர்ச்சி. கொல்லப்பட்டவர்களுள் 2 இந்திய கடவுச்சீட்டுகளையும் இந்திய சாரதி அனுமதி பத்திரங்களையும் தம்பசம் வைத்திருந்தார்கள். அவர்கள் 2 பெயர்களும் விஜயன், ரவி என்று அந்த கடவுச்சீட்டுகளிலும் சாரதி அனுமதி பத்திரங்களிலும் காணப்பட்டன. அது மாத்திரமல்ல, இந்தியாவில் இருந்து வந்திருந்த மேலும் 2 அந்த முகாமில் தங்கியிருந்ததாகவும் அவர்களும் தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. ஆனால் அவர்களின் உடல்கள் ஸ்ரீலங்கா படையினரால் அகற்றப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அந்த முகாம் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுள் 4 பேர் இந்தியாவில் தங்கியிருந்து பயிற்சி பெற்ற ENDLF உறுப்பினர்கள் என்று பின்னர் தெரிய வந்தது. இந்திய புலனாய்வு பிரிவான ரோவின் கீழ் செயற்பட்டு வந்த ENDLF அமைப்பு கருணா குழுவுடன் சேர்ந்து செயற்பட்டு வந்த உண்மை உலகிற்கு உறுதிப்படுத்தப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் என்று அதனை குறிப்பிடலாம். அந்த உண்மை புலிகளுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம். ஆனால் ஊடகவியலாளர்களாகிய எங்களுக்கு அப்பொழுதுதான் அந்த உண்மை முதலாக தெரிய வந்திருந்தது. கருணா குழுவின் அரண்களன்வில முகாம் தாக்கப்படுவதற்கு சுமார் 4 மாதங்களுக்கு முன்னர் இந்தியாவின் பிரஜா உரிமை பெற்றிருந்த ENDLF அமைப்பின் முக்கியஸ்தர் ஒருவர் கொழும்பில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். சுமார் 15 வருடங்களாக இந்தியாவில் தங்கியிருந்தவரும் இந்திய பிரஜை அந்தஸ்தை பெற்றவரும் ENDLF அமைப்பின் ஒரு முக்கியஸ்தருமான ரங்கப்பா என்று அழைக்கப்படுகின்ற சனிபாய் ஒக்கஸ் 2004 நவம்பர் மாதம் 24 கொழும்பு தெமட்டகுட பகுதியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். மட்டக்களப்பு பரங்கியர் சமூகத்தைச் சேர்ந்த சனிபாய் ஒக்கஸ் 1983 புளொட் அமைப்பில் தன்னை அடைத்துக் கொண்டிருந்தார். அதன் பின்னர் புளொட் அமைப்பில் இருந்து பிரிந்து 1987 ENDLF அமைப்பில் இணைந்தார். இந்திய படை இலங்கையில் நிலை கொண்டிருந்த காலகட்டங்களில் இந்திய படையினருடன் சேர்ந்து ஏராளமான நீதிக்கு புறம்பான படுகொலைகளை மட்டக்களப்பில் அவர் புரித்ததாக மட்டக்களப்பு மக்கள் கூறுகின்றார்கள். 1989 இந்திய படை இலங்கையில் இருந்து புறப்பட்ட போது அவர்களுடன் இணைந்து இந்தியா சென்றிருந்த ரங்கப்பா என்கின்ற சனிபாய் ஒக்கஸ் 2004 கருணா புலிகள் அமைப்பை விட்டு பிரித்ததை தொடர்ந்து கருணா குழுவுடன் இணைந்து செயற்பட்டதாக கூறப்பட்டது. ரங்கப்பா என்கின்ற இந்திய பிரஜை இலங்கையில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட விடயத்தில் இந்திய அரசாங்கம் கருத்ததையும் வெளியிடாமல் அடக்கி வாசித்ததன் மூலம் ரங்கப்பா ரகசிய நடவடிக்கை ஒன்றிற்காக கொழும்பில் தங்க வைக்கப்பட்டிருந்தாரா என்கின்ற சந்தேகம் சில ஊடகவியலாளர்களால் அந்த நேரத்தில் எழுப்பப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் கருணா இந்தியாவில் தங்கியிருந்து செயற்படுவதான தகவல் ஒன்றை விடுதலை புலிகளிடம் சரணடைந்திருந்த கருணா குழு உறுப்பினர்கள் 2 வெளியிட்டிருந்தார்கள். கருணா அணியில் நீண்ட காலம் செயற்பட்டு கருணா குழு முக்கியஸ்தர்கள் 4 கஞ்சிகுடிச்சாறு பிரதேசத்தில் வைத்து 2005 டிசம்பர் மாதம் 6 அன்று படுகொலை செய்துவிட்டு புலிகளிடம் சரணடைந்த ஞானதீபன், புகழ்வேந்தன் என்ற கருணா குழு உறுப்பினர்கள் கருணா அணி பற்றிய பல தகவல்களை வெளியிட்டிருந்தார்கள். அவற்றில் கருணா இந்தியாவின் மைசூரில் தங்கியிருந்து செயற்பட்டு வருகின்றார் என்கின்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருந்தார்கள்.
கருணா குழு என்று அந்த காலத்தில் செயற்பட்டு வந்த கருணாநியில் இந்தியாவில் பயிற்சி பெற்று பின்னர் நாடு திரும்பியிருந்த ENLF அமைப்பைச் சேர்ந்த பலர் இணைந்து செயலாற்றி வருவதாகவும் அவர்கள் தகவல் வெளியிட்டிருந்தார்கள். அதேபோன்று 2006 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கருணா குழுவில் இருந்து தப்பித்துச் சென்று விடுதலை புலிகளிடம் சரணடைந்த அருள்ராஜ் என்ற 15 வயது சிறுவன் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு தரப்பினர் கருணாநியினர் தங்கியிருக்கும் இடங்களில் இருந்து செயற்படுகின்றார்கள் என்கின்ற உண்மையை வெளிப்படுத்தியிருந்தார். சுமார் 200 ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு வழங்க பொல்னறுவை மாவட்டத்தில் உள்ள தீவுச்சேனை பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள கருணாநியின் முகாம்களில் சில அந்நியர்களும் தங்கியிருப்பதாகவும் அவர்கள் இந்திய தமிழ் பேசுவதாகவும் அவர்கள் சிரேஷ்ட நிலையில் உள்ள கருணா குழு உறுப்பினர்களுடன் மட்டும்தான் உரையாடுவதாகவும் தங்களுடன் உரையாடுவதில்லை என்றும் தெரிவித்திருந்தார். அது இந்தியாவில் நீண்ட காலமாக இருந்து செயற்பட்டு வந்த சிலர் அல்லது பலர் கருணா அணி என்கின்ற பெயரில் கருணா குழு உறுப்பினர்களுடன் இணைந்து செயற்பட்டு வருகின்றார்களா என்கின்ற சந்தேகத்தை பரவலாகவே அந்த காலகட்டத்தில் எழுப்பியிருந்தது. அதேபோன்று 2006 ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அன்று கருணா குழுவினரால் கடத்தப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட தமிழர் புனர்வாழ்வுக் கழக உறுப்பினர்கள் தெரிவித்த ஒரு விடயமும் இந்தியர்கள் அல்லது இந்தியாவில் நீண்ட காலம் தங்கியிருந்தவர்கள் கருணா குழுவில் இருக்கின்றார்கள் என்கின்ற உண்மையை நிரூபிப்பதாகவே இருந்தது. தாங்கள் கடத்தி செல்லப்பட்டு தங்க வைக்கப்பட்ட இடத்தில் தங்கியிருந்தவர்கள் சிலர் தமக்குள் ஹிந்தி மொழி பேசிக் கொண்டதாக கருணா குழுவினரால் கடத்தப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட தமிழர் புனர்வாழ்வுக் கழக உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதுபோன்று இங்கும் அங்குமாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த பல சம்பவங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை அந்த நேரத்தில் வெளிப்படுத்தி இருந்தன. இந்திய பிரஜைகள் அல்லது இந்தியாவில் சுமார் 15 வருடங்களாக வாழ்ந்து வந்தவர்களும் இந்திய புலனாய்வு பிரிவான ரோவினால் இயக்கப்பட்டு வந்தவர்களும் கருணா குழு என்கின்ற பெயரில் கிழக்கில் செயற்பட்டு வருகின்றார்கள் என்கின்ற உண்மை அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஊர்ஜிதமாகிவிட்டிருந்தது. இந்தியா அந்த விடயம் பற்றி வாய் திறக்கவில்லை. ஸ்ரீலங்கா அரசாங்கம் அது பற்றி மூச்சுவிடவில்லை. விடுதலை புலிகளுக்கும் அந்த உண்மை தெரிந்திருந்த போதும் இந்தியாவை நேரடியாக பகைத்துக் கொள்ளக்கூடாது என்கின்ற காரணத்தினாலோ அல்லது வேறு காரணங்களினாலோ இந்தியாவில் இருந்து வந்து கருணாநிதி என்கின்ற பெயரில் கிழக்கில் படுகொலைகளை செய்ய ஆரம்பித்திருந்த ENLF பற்றி புலிகளும் அந்த நேரத்தில் வாய் திறக்கவில்லை. உண்மையிலேயே ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறையும் இந்திய உளவுத்துறையும் இணைந்து செய்த மிகவும் வெற்றிகரமான ஒரு ஆபரேஷன் அது. ராஜீவ்காந்தி மரணத்தை தொடர்ந்து புலிகள் அமைப்பை எப்படியாவது கருவறுக்க கங்கணம் கட்டிக் கொண்டிருந்த இந்திய உளவு அமைப்பு கருணா விவகாரத்தை கரங்களில் எடுத்து கருணாவை அடிப்படையாக வைத்து புரிந்த ஒரு சிறந்த ஆட்டம்தான் அந்த கருணாநிதி ஆபரேஷன். அந்த ஆபரேஷன் எப்படி நடந்தது? யார் யார் அந்த ஆபரேஷனில் பங்கு பெற்றினார்கள்? கருணாவும் ENLFும் இணைந்து உருவாக்கியிருந்த தமிழீழ ஐக்கிய விடுதலை முன்னணி என்கின்ற அரசியல் கட்சியின் உண்மையான பின்னணி, புலிகள் சலடியிட்டு தேடிக்கொண்டிருந்த நிலையில் கருணாவும் அவரது மனைவியும் இந்தியாவில் எங்கு தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள், யாருடன் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் என்கின்ற உண்மை இதுவரை வெளிவராத அந்த விடயங்கள் பற்றி பார்ப்பதற்கு முன்னதாக ENLF என்றால் யார் என்று இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற இளம் தலைமுறையினருக்கு ஒரு சிறிய அறிமுகத்தை வழங்கிவிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ENLF ஈழ நேஷனல் டெமோக்ராட்டிக் லிபரேஷன் ஃப்ரண்ட், அதாவது ஈழ தேசிய ஜனநாயக விடுதலை முன்னணி என்கின்ற அதனது பெயரின் ஆங்கில மொழியாக்கத்தின் சுருக்கம்தான் ENLF. இந்திய உளவு அமைப்பான ரோவினால் உருவாக்கப்பட்டு சீர்படுத்தப்பட்டு வந்த ENLF அமைப்பு ரோவின் OSO, அதாவது ஆபீஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் பிரிவின் கீழ் நேரடியாக செயற்பட்ட ஒரு அமைப்பு என்பது அனைவரும் அறிந்த ஒரு ரகசியம். ENLF அமைப்பு முழுக்க முழுக்க ரோவினால் உருவாக்கப்பட்டு ரோவின் கீழ் ரோவிற்காகவே செயற்பட்டு வருகின்ற ஒரு அமைப்பு என்பதில் எந்தவித சந்தேகமும் எவருக்கும் இருக்க முடியாது.
1980களில் இந்தியா தமிழ் இயக்கங்களுக்கு ஆயுத பயிற்சி அளித்து ஸ்ரீலங்காவுக்கு எதிராக அவற்றினை வழிநடத்திக் கொண்டிருந்த போது 2 முக்கியமான போராட்ட அமைப்புகள் இந்தியாவின் கரங்களில் அகப்பட்டு விடாமல் இந்தியாவின் பிடியில் இருந்து நழுவ ஆரம்பித்திருந்தன. ஒன்று தமிழீழ விடுதலை புலிகள், மற்றது புளொட், அதாவது தமிழீழ மக்கள் விடுதலை கழகம். தமிழீழ விடுதலை புலிகளை உடனடியாக ரோவினால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் புளொட் அமைப்பை ரோ பிளவுபடுத்தியது. பரந்தன் ராஜன் என்று அழைக்கப்படுகின்ற ஞானசேகரத்தின் தலைமையில் ஒரு பிரிவினரை தன்வசப்படுத்தி ஏற்கனவே EPRLF அமைப்பில் இருந்து பிரிந்த ரோ விசுவாசிகள் சிலரையும் இணைத்து உருவாக்கப்பட்ட அமைப்பே இந்த ENDLF அமைப்பு. இந்திய படைகள் இலங்கையில் நிலை கொண்டிருந்த காலப்பகுதியில் இந்திய படையின் அனைத்து புலிவிரோத தமிழ் விரோத நடவடிக்கைகளுக்கும் இந்த ENDLF அமைப்பு எந்தவித தயக்கமுமின்றி துணை போயிருந்தது. குறிப்பாக மட்டக்களப்பில் ENDLF அமைப்பினரே மற்றைய இயக்கங்களை விட விடுதலை புலிகளுக்கு எதிராக மிக மோசமாக செயல்பட்டு வந்தார்கள். ஆரம்பத்தில் EPRLF, டெலோ, ENDLF என்ற 3 தமிழ் குழுக்கள் இணைந்ததால் உருவான 3 ஸ்டார் என்ற பெயர் காலப்போக்கில் இந்த ENDLF அமைப்பினருக்கே சொந்தமானது. ENDLF கட்சி கொடியில் காணப்பட்ட 3 நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்து மக்கள் ENDLF அமைப்பினரை 3 ஸ்டார் என்று அழைக்க ஆரம்பித்திருந்தார்கள். இப்பொழுது கூட மட்டக்களப்பு வாழ் மக்களால் மறக்க முடியாத பெயராக 3 ஸ்டார் என்ற அந்த பெயர் நிலவி வருகின்றது. ENDLF மட்டக்களப்பில் நிகழ்த்திய கொடூரங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. மட்டக்களப்பு காந்தி சதுக்கத்தில் அமைந்திருந்த ENDLF அலுவலகம் அந்த காலகட்டத்தில் சித்திரவதைகளுக்கு மிகவும் பெயர் பெற்றிருந்தது. அந்த அலுவலகத்திற்கு அந்த நேரத்தில் பொறுப்பாக இருந்த காளிதாஸ், ஆனந்தப்பா, கிருஷ்ணமூர்த்தி, பிரசாத், லக்ஷ்மிகாந்த் போன்றவர்கள் இப்பொழுதும் மக்களால் அச்சத்துடன் நினைவு கூறப்படுகின்றார்கள். விடுதலை புலிகள் அல்லது அந்த அமைப்பின் ஆதரவாளர்கள் என்று கைது செய்யப்பட்டு காந்தி சதுக்கத்தில் இருந்த ENDLF அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படும் ஒருவர் அனுபவிக்கும் சித்திரவதைகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. அவ்வாறு அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படும் நபரின் ஒரு காதை வெட்டிவிட்டுத்தான் அவர்கள் விசாரணைகளையே ஆரம்பிப்பார்களாம். அந்த விசாரணைகள் அந்த நபர் கொலை செய்யப்படும் வரை தொடருமாம். இப்படியாக மட்டக்களப்பு மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலியமான ENDLF கட்சியுடன் தான் 2004ஆம் ஆண்டில் கருணா கூட்டுச் சேர்ந்திருந்தார். 1989ஆம் ஆண்டு இந்திய படைகள் இலங்கையை விட்டு வெளியேறிய போது இந்திய படைகளுடன் இணைந்து சொல்லனா துன்பங்களை தமிழ் மக்களுக்கு இழைத்திருந்த ENDLF அமைப்பைச் சேர்ந்த சுமார் 1600 பேர் தமது குடும்பங்களுடன் இந்தியாவுக்கு குடிபெயர்ந்திருந்தார்கள். அவ்வாறு 1989ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு குடிபெயர்ந்திருந்த ENDLF உறுப்பினர்கள் சுமார் 15 வருடங்கள் கழித்து மீண்டும் கிழக்குக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார்கள், கருணாணி என்கின்ற பெயரில் செயற்படுவதற்காக. இப்பொழுது உங்களுக்கு ஒரு காட்சியை காண்பிக்க விரும்புகின்றேன். இது இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் உள்ள மல்கங்கீர் என்ற இடத்தில் இலங்கையில் இருந்து இந்திய படைகளுடன் சென்ற ENDLF உறுப்பினர்களும் அவரது குடும்பத்தினரும் தங்க வைக்கப்பட்டிருந்த முகாம். ஒரிசா சென்று 15 வருடங்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த ENDLF உறுப்பினர்களின் குடும்பத்தினர் சரளமாக ஹிந்தி பேசுகின்ற காட்சி இது. जरूर शांति भी नहीं होगा क्योंकि इसका मेरा ख्याल से बहुत बार शांति का पॉलिटिक्स मीटिंग ऐसा बहुत बेकार हो गया. कोई दिन पॉलिटिक्स बोल देगा फिर झगड़ा हो जाएगा. मेरा ख्याल से झगड़ा में சரி, இப்பொழுது மறுபடியும் கேள்விகளுக்கு வருவோம். 15 வருடங்களாக இந்தியாவில் தங்கியிருந்த ENDLF உறுப்பினர்கள் இதற்காக கிழக்கிற்கு கொண்டு வரப்பட்டார்கள். இதற்காக கருணா அணியினருடன் அவர்கள் இணைக்கப்பட்டார்கள். கருணா ENDLF ஆபரேஷன் யாரால் திட்டமிடப்பட்டது? ஏன் திட்டமிடப்பட்டது? அந்த ஆபரேஷன் எப்படி நடைபெற்றது?
அந்த நடவடிக்கைகளுக்காக 650 ENDLF உறுப்பினர்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டதாக கூறப்படுகின்றதே, அது உண்மைதானா? அந்த ஆபரேஷன் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமகாலத்தில் கருணாவும் அவரது மனைவியும் இந்தியாவில் எங்கு தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள்? இந்தியாவில் இருந்தபடி கருணா என்னென்ன காரியங்களை செய்தார்? இந்த கேள்விகளுக்கான அதிர்ச்சி தரும் பதில்களை அடுத்த உண்மைகள் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம். இதுவரை வெளிவராத பல மர்மங்கள் உண்மைகள் நிகழ்ச்சியில் உடைக்கப்பட இருக்கின்றன. மனங்களை திடப்படுத்திக் கொண்டு பார்ப்பதற்கு தயாராகுங்கள்.